Some say in this world, sometimes Christianity is confused with psychology. சில சமயத்துல கிறிஸ்தவம் சைக்காலஜியை போட்டு அப்படியே குழப்பிக்குது. So instead of preaching the Bible, a lot of people preach psychology. ஆக பைபிளை பிரசங்கிக்கிறது பதிலாக நிறைய பேர் சைக்காலஜியை பிரசங்கிக்கிறாங்க. Sometimes preachers are also confused. சில சமயத்துல பிரசங்கியாலும் குழம்பி போயிருக்காங்க. Sometimes the Bible may sound like psychology because psychology is there also. சில சமயத்துல பைபிள் வந்து சைக்காலஜி போல இருக்கும் கேக்குறதுக்கு. ஏன்னா சைக்காலஜி இருக்குதுல. Because it's talking about the mind. ஏனென்றால் மனதை பற்றி இது பேசுகிறது. So it may sound like psychology. கேக்க சைக்காலஜி போல இருக்கலாம். But it is totally different from world's psychology. ஆனா உலக தத்துவம் இருக்கே, உலக சைக்காலஜி இருக்கு, அதை விட இது முற்றிலும் வித்தியாசமானது. Psychology in the world says that you must cope with fear. உலக சைக்காலஜி என்ன சொல்லுது? பயத்தை வந்து அப்படியே அதோட கூட அப்படியே நாம பயத்தை எப்படி சமாளிப்பது? That's the way they approach it. அது எப்படி அணுகுறாங்கன்னா பயத்தை சமாளிப்பது எப்படி? How to cope with fear? பயத்தை சமாளிப்பது எப்படி? How to deal with fear? பயத்தை சமாளிப்பது எப்படி? How they sometimes even talk about how to overcome fear. சில சமயத்துல பயத்தை மேற்கொள்வது எப்படின்னு சொல்றாங்க. They'll talk about how you must go out and do the exact thing that you are afraid of just to get over it and so on. எதுக்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தை அப்படியே போய் செய்யுங்க, அது செஞ்சாதான் அந்த பயத்தை மேற்கொள்ள முடியும்ன்றாங்க. There is some truth to it. அதுல ஓரளவு உண்மை இருக்கு. But the thing is, after you've done it, still fear is there. ஆனா என்னன்னா அது செஞ்ச பிறகு கூட பயம் உள்ள இருக்கதான் செய்கிறது. It never gets rid of it. They never talk about the difference between psychology and the Bible is this. They never talk about the removal of fear or total deliverance from fear, whereas the Bible talks about total deliverance from fear through the blood of Jesus Christ. சைக்காலஜிக்கும் வேதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சைக்காலஜி பயம் முற்றிலும் நீங்குகிறது, நீக்கப்படும் என்று போதிக்கிறது கிடையாது. ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பயம் அறவே நீக்கப்படுகிறது. Amen. Amen. There's a big difference. பெரிய வித்தியாசம். Now once you understand that there is a removal of sin through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பயம் முற்றிலும் நீக்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொண்டால், and then you understand what redemption has done for you, மீட்பு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்று நீங்கள் விளங்கிக் கொண்டால், then you begin to walk free from it. You do not allow the thoughts of it to overcome you. பிறகு நீங்கள் பயத்திலிருந்து நீங்களாகி விடுகிறீர்கள். பயத்தின் எண்ணங்கள் உங்களை மேற்கொள்ள அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள். So the people in the world, they have no other way to, they cannot talk about deliverance from fear because there is no way of deliverance from fear for them. உலக ஜனங்கள் பயத்திலிருந்து விடுதலை என்று பேசவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் அப்படி விடுதலையாக வழியே இல்லை அவர்களுக்கு. They may go to all these people that can help them with their mind and so on, and they help them to some extent but not totally, because there is never a total deliverance from fear apart from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பயத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்க வேறு யாருமே கிடையாது. ஆகவேதான் இந்த ஆட்கள் பல பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதெல்லாம் வெளியே வர பார்த்தாலும் முற்றிலுமான விடுதலையை பெற முடியாது. Now they may help them to cope with fear and deal with fear a little bit. பயத்தை ஓரளவுக்கு சமாளிக்க ஒருவேளை உதவி செய்யலாம், கற்றுக் கொடுக்கலாம். And overcome various fears a little bit. அதாவது பல்வேறு விதமான பயங்களை ஓரளவு மேற்கொள்ள கற்றுக் கொடுக்கலாம். All that is true, I don't deny it. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நான் மறுக்கல. But why should I have that when I can be totally delivered from fear? பயத்திலிருந்து நான் முற்றிலும் விடுதலையாக முடியுமே, அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு எதுக்கு? That is not as good as being delivered. விடுதலையாகிறோமே இந்த அளவுக்கு அதெல்லாம் கிடையாது. So we are talking about something totally different. ஆகவே நாம் பேசுவது முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியம். Turn with me also to another passage, Romans chapter 8. திருப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு. Romans chapter 8 verse 14. ரோமர் 8:14. It says, for as many as are led by the Spirit of God, they are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவபுத்திரராய் இருக்கிறார்கள். For you have not received the spirit of fear, received the spirit of bondage again to fear, but you have received the spirit of adoption, whereby we cry, Abba, Father. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Now here is a clear indication that something happened to us at the time that we put our faith in Jesus for salvation. ரட்சிப்புக்காக இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்த சமயத்திலே நிச்சயமாய் ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்பது இது மிக தெளிவாய் கூறுகிறது. Something with reference to fear. அதாவது பயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கு. That is why it says we have not received the spirit of bondage again to fear. திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. But you have received the spirit of adoption. மாறாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். In that event, that new birth, we received the spirit of adoption, not the spirit of bondage again to fear. மறுபிறப்பின் போது நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தான் பெற்றிருக்கிறோமே தவிர
திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. There again is an important word. அந்த திரும்பவும் என்ற வார்த்தை முக்கியமான That means வார்த்தை. we had it before, but we don't have it now since we are born again. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னே அதை பெற்றிருந்தோம், மறுபடியும் பிறந்த பிறகு அதை நாம் பெறவில்லைன்னு அர்த்தம். Therefore, we are not to be subject to it, and that fear should have no place in our lives. ஆகவே நாம் அதுக்கு அடிமைப்பட்டு இருக்க கூடாது, பயத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில இடமே இருக்க கூடாது. Amen. ஆமென். So everybody say, fear has no place in my life. எல்லாரும் சொல்லுவோம், பயத்திற்கு என் வாழ்க்கையில இடமே இல்லை. Now, let's go back to Hebrews chapter 2 and verse 14. I want to deal with it. எபிரேயர் 2:14 மறுபடியும் போவோம், அதை பார்க்க Because விரும்புகிறோம். we need to really understand this revelation concerning fear. பயத்தை குறித்த அந்த வெளிப்பாட்டை ரொம்ப நல்லா நாம் விளங்கிக் கொள்ள We வேண்டும். need to understand redemption, what Jesus has done for us in freeing us from fear. மீட்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கியதன் மூலமாக இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So, if you look at chapter 2 verse 14, ஆகவே 2:14 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் it says, He died on the cross so that through death He might destroy him that had the power of death, that is the devil, and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. என்ன சொல்லுகிறது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானால் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படி ஆனார். Why did He die? ஏன் அவர் மரித்தார்? So that ultimately He can deliver us who through fear of death were all our lifetime subject to the bondage of the devil. மரண பயத்தினாலே பிசாசுடைய அடிமைத்தனத்துக்கு ஜீவகாலம் எல்லாம் அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கும்படிக்கு. Now think about the fear of death. What is the fear of death all about? இந்த மரண பயத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மரண பயம் என்றால் என்ன? This is very insightful. I'm going to share with you something that will set you free. இது உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள What is போகிறேன். the fear of death all about? மரண பயம் என்றால் என்ன? The fear of death is the mother of all fear, or it's the big daddy of all the fear. It's the master of all the fear. மரண பயம் என்பது எல்லா பயத்திற்கும் தாயை போல இருக்கிறது. It is the thing that gives birth to all the fear. இதுதான் மற்ற எல்லா பயத்தையும் பெற்றெடுக்கிறது. Now you can think about it in this way. அதை இப்படி நீங்க நினைத்து பார்க்கலாம். Take death for example. Just take that word death. உதாரணத்துக்கு மரணம் அந்த வார்த்தை மட்டும் எடுத்து. Because it's talking about fear of death. ஏனென்றால் இது மரண பயத்தை குறித்து பேசுகிறது. So let's understand what kind of fear this is. ஆகவே இது என்ன விதமான பயம் அதை புரிந்து கொள்வோம். Now underneath that heading death, think of the number of ways that one could die. பாருங்க, மரணம் என்ற அந்த தலைப்பின் கீழே ஒருவர் எப்படியெல்லாம் மரிக்க முடியும் என்பதை பாருங்க. Because we need to understand the fear of death, then we'll understand how this is the fear from which all other fears arise. ஏனென்றால் மரண பயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பயத்திலிருந்தான் மற்ற எல்லா பயங்களும் வருகிறது. So if we understand this one fear and we understand what happened to it, then we'll understand what happened to all other fears in redemption. ஏனென்றால் இந்த ஒரு பயத்துக்கு என்ன நடந்தது என்பதை விளங்கிக் கொண்டால் பிறகு மீட்பிலே மற்ற எல்லா பயங்களுக்கு என்ன நடந்தது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். So how many ways can a person die? ஆகவே எத்தனை விதங்களிலே ஒரு மனுஷன் மரிக்க முடியும்? If I tell you to make a list, you'll probably make a big list. ஒருவேளை லிஸ்ட் போடுங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போட்டுருவீங்க. Let's look at 3 or 4 things. சரி, 3-4 காரியங்களை கவனிப்போம். One, we could die at the hands of another human being. ஒன்று, இன்னொரு மனுஷனுடைய கைகளினாலே நாம் சாக முடியும். Isn't that right? That's what happened in the Garden of Eden. I mean, as soon as man got out of the Garden of Eden, the first man's children, one of them killed another. Cain killed Abel, his brother. மனுஷன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே நடந்த முதல் காரியம் அதுதான். ஆதாமுடைய பிள்ளைகள் காயின் வந்து ஆபேலை கொன்று போட்டான். Abel experienced death at the hands of another human being. ஆபேல் இன்னொரு மனுஷனுடைய கைகளின் மூலமாக மரணத்தை கண்டான். That's one way a person could die. ஒரு மனுஷன் மரிப்பதற்கு இது ஒரு வழி. Another way that a person can die is out of starvation, no food. இன்னொன்று ஒரு மனுஷன் சாவதுக்கு வழி என்னன்னா பட்டினி, சாப்பாடு இல்லாமல் சாவது. At the hands of poverty, starvation, one can die. அதாவது பட்டினி கிடந்தே சாக முடியும். There are people today dying all over the world at the hands of starvation. இன்னைக்கு உலகம் முழுவதும் பட்டினி கிடந்தே மக்கள் சாகிறார்கள். Then another way that a person can die is through sickness. இன்னொரு விதத்தில் எப்படி சாகலாம்னா வியாதியின் மூலமாக. That is known to everyone. இது எல்லாருக்கும் தெரியும். Sickness sometimes it kills people. வியாதி மக்களை கொல்லுகிறது. It is certainly a way by which people die. நிச்சயமாய் மக்கள் வியாதியின் மூலமாய் சாகிறார்கள். A fourth way, 4வது வழி is
I'm talking about the common ways, accidents. நான் பொதுவான வழிகளை பற்றி பேசுகிறேன், விபத்துக்கள். So we looked at 4. ஆகவே 4 காரியத்தை பார்த்துட்டோம். One is dying at the hands of another human being. ஒன்று இன்னொரு மனுஷன் கையினால சாவது. Secondly, dying at the hands of starvation. இன்னொன்று பட்டினி கிடந்து சாவது. Thirdly, dying at the hands of sickness. மூன்றாவது வியாதினால சாவது. Fourthly, dying of accidents. நான்காவது விபத்துகளினாலே மரிப்பது. Now take the fear of death at the hands of a human being, for example. உதாரணத்துக்கு மனுஷன் கைகளினால சாவது, அதை நாம் எடுத்துக்கொள்வோம், அந்த பயத்தை. Now let's analyze this a little bit and see what it contains. இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம், அதுல என்ன அடங்கி இருக்கு என்பதை கவனிப்போம். You know, fear of death by another human being. அதாவது இன்னொரு மனுஷன் மூலமா நான் மரித்து விடுவேனோ என்கிற ஒரு பயம். You know how that happens? இது எப்படி நடக்கிறது தெரியுமா? You know, for example, உதாரணத்துக்கு terrorism is based on that. இதன் அடிப்படையில தான் இந்த தீவிரவாதம் இருக்கிறது. Terrorism is a planned method of intimidating someone